வாய்ப்பே இல்ல. அவர் சஸ்பெக்ட் ஆன கூட்டி போயிருக்காங்க. சஸ்பெக்டா இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்களா? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நியூஸ்ல வருதா? சோஷியல் மீடியா. என்ன பார்க்க யாரும் வர மாட்டேங்குன்னு நினைச்சேன். சார், நீங்க உண்மையாவே இந்த ஆர்கன் டிராஃபிக்கிங் கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கீங்க? இல்லை நான் பண்ணல. ரொம்ப நாளா ஒரு டவுட். என்னடா பண்ணிருப்பாரு? நம்மளே அசியூம் பண்ணிக்க இல்ல வேண்டாம். நான் just சொன்னேன். இல்ல அர்ஜுன், அவர் எப்படி இருப்பாரு நான் இமேஜின் பண்ணி. விஜய் மேல ஏதோ ஆர்கன் டிராஃபிக்கிங் கேஸ் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அவர் பண்ணிப்பாரா? விஜய் கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டார் தேவ். ஈவன் ஐ தாட் சோ. அவர் ரெப்யூட்டட் என்ஜிஓ சார். அதை நம்பி தான் அந்த குழந்தைகளை அனுப்பி வச்சேன். நான் பண்ண தப்பு தான். பட் ஐம் சாரி. நீ பண்ணாத தப்புக்கு கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணதுக்கு. ரதி மகாலியே, என் வீடு தெரிஞ்சு வச்சிருக்கேன். இங்கே இருக்கு. ஸ்டேஷன்ல என்னாச்சு? இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதா? இல்லை ஜாலியாக இருந்துச்சு இந்த லைஃப். அழகா இருந்தது விஜய். எனக்கு இந்த ஃபேஸ்ல லைஃப்ல நிறைய மெமரிஸ் இருக்கு. ஒரு பெயின்லயும் ஒரு கில்ட்லயும் இருந்திருக்கேன். அது எல்லாமே பாஸ்ட்ல என் அப்பா. கல்யாணம் இல்ல என் அம்மா பிறந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. நம்ம கல்யாணம் பெருசா. சரி அர்ஜுன், அம்மா பேர் இருக்குல்ல, இன்விடேஷனை போட்டுப்பேன். நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற டாக்டர் விஜய் தான் அப்பா. ரீனா ஏதாவது பேசு. ரீனா என்ன பேச சொல்றீங்க? இவங்க ரெண்டு பேரும் மூஞ்ச பார்க்க கூட பிடிக்கல சார். எவ்வளவு நம்புறது தெரியுமா? ரீனா அவரு என்னோட அப்பா. உனக்கு முன்னாடி தெரியுமா? இங்க வந்து திருப்பி போயிடு.